மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களே, என்னுடைய ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட எனது அருமை பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று தமிழகத்தில் இருக்கின்ற ஊழல், ஊழல், போதை ஆட்சி இன்னமும் 9 மாதங்களிலே வேரோடும் வேரடி மண்ணோடும் கலந்தெறியப்படுவது என்பது யதார்த்தமான உண்மை. ஏனென்று சொன்னால் பித்தம் தலைக்கு ஏறி இருக்கிறது. சிவபெருமானை பித்தாய் பிறை சூடி என்று வணங்குகின்ற வழிபடுகின்ற ஒரு சமுதாயத்தில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்குதுன்னா முதல்ல இந்த அல்லேலுயா பாபுவுக்கு பைத்தியம் பிடிச்சிருது. ஏன்னா மனசுக்குள்ளே இருக்கிறது தான் வெளியில் வரும். தன்னுடைய சின்ன எசமான உதயநிதி ஸ்டாலின், நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் என்று சொன்ன உடனே இந்த ஹிந்து விரோதி அல்லேலுயா பாபுவுக்கு சாமியே சரணமையப்பாங்கிற கோஷம் வல்ல. அல்லேலுயா என்ன கோஷம்? 4 மாவடி மோகன் சி லாசரஸ். எந்த மோகன் சி லாசரஸ் கும்பகோணத்தில் இருக்கின்ற இந்து கோவில்கள் எல்லாம் சாத்தானின் கூடங்கள் என்று சொன்னானோ அந்த மதவெறியன். எந்த மோகன் சி லாசரஸ் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற இந்து கோவில்கள் எல்லாம் சாத்தானின் கூடங்கள்னு சொன்னானோ அந்த மோகன் சி லாசரஸாகவே மாறி அல்லேலுயா கோஷம் போட்ட சேகர் பாபு போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகளுக்கு சொல்றேன், 26 மே மாசத்துக்கு அப்புறம் நீ வெளியில இருக்க முடியாது. ஆகவே உன்னை சிறையிலே தள்ளும் வரை இந்த 7.5 சனி ஓயாது. அந்த அளவிற்கு ஒரு ஹிந்து விரோத தீய சக்தி ஹிந்து ஆலயங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் சொல்றாரு, இங்க நம்முடைய முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வர்றவர்கள் ஹிந்துக்கள் இல்லையா. பின்ன மதுரையிலே முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு மாநாடுன்னு சொல்லிட்டு அங்க சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு போல, மலேரியா போல, கொரோனா போல, கொசுக்களை அழிப்பது போல அழிப்பேன்னு சொன்ன ஹிந்து விரோத தீய சக்தி இந்த தமிழகத்தினுடைய பெரும்பான்மை மக்களின் எதிரி உதயநிதி ஸ்டாலினை கூட்டின்னு போய் நீ கூட்டம் நடத்தினியே, அது என்ன முருகப்பெருமான் மாநாடா? இந்துக்கள் வாழாவிருந்தால் இந்த சேகர் பாபு போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகள் என்ன வேண்டுமானாலும் பேசுவார்களா? ஆகவே இன்னைக்கு நாம முடிவெடுப்போம். 22 என்பது தமிழகத்தின் ஒன்று திரண்ட ஹிந்து சக்தியை எடுத்து காட்டுகின்ற ஒரு மாநாடாக அதை ஆக்க வேண்டியது ஒவ்வொரு ஹிந்துவனுடைய தலையாய கடமை. இன்னைக்கு நீங்க பார்த்தா நம்முடைய பாரத பெருந்தலைவர் திரு அத்வானி அவர்கள் மீது குற்றச்சாட்டு, ஹவாலா குற்றச்சாட்டு வந்த பொழுது அவர் என்ன சொன்னாரு? நான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்படும் வரை நான் பாராளுமன்ற உறுப்பினராக கூட இருக்க மாட்டேன் என்று சொல்லி ராஜினாமா செய்தார். அது மானமுள்ள மனித பண்பு. ஆனால் இந்த மானங்கெட்ட ஸ்டாலின் அரசாங்கம், நீங்க டாஸ்மாக் 1 கோடிக்கு மேல் ஊழல், அது 1 கோடிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் எ பீனட். நீங்கள் அடித்திருப்பது லட்சம் கோடிகள். அந்த வழக்கு வந்தா முதலமைச்சர் மானமுள்ளவர், ரோசமுள்ளவர், மரியாதை உள்ளவராக இருந்தால் என்ன சொல்லி இருக்கணும்? இந்த வழக்கை விரைந்து நடத்துங்கள், நாங்கள் தேர்தலுக்கு முன்பாக குற்றமற்றவர் என்று நிரூபிக்கிறோம்னு சொல்லி இருக்கணும். ஆனா உண்மையிலே ஊழல் புரிந்த ஊழல் வெறிச்சாளியின் ஆட்சி இது என்கின்ற காரணத்தினாலே இவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு போய் தடை கேட்கிறார்கள். இன்னும் 30 நாள் தான் இருக்கு மிஸ்டர் ஸ்டாலின். அதுக்கப்புறம் உங்களுடைய அரசாங்கத்தின் நாட்கள் எண்ணப்படும். மக்கள் உங்களை 26 மே மாதம் தேர்தலிலே விரட்டி அடிப்பார்கள். அதற்கான அடிக்கல் நாட்டு விழாதான் இன்று மதுரையிலே நடக்கின்ற இந்த நிர்வாகிகள் கூட்டம் என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.